Hello friends, welcome back to my channel Abhi Chemistry Tutorial. So இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா structural elucidation of lysergic acid. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So this is the structure of lysergic acid. So இது வந்து ஒரு alkaloid and it is used in medicines nowadays. And இதோட molecular formula பாத்தீங்க அப்படின்னா C16H16N2 and O2. So 16 carbon, 16 hydrogen, 2 nitrogen and 2 O2. And next வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் functional groups இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நைட்ரஜன் வந்து இருக்கு, ஒரு COOH குரூப் இருக்கு, ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்கு. அதர் தேன் திஸ் அரோமேட்டிக் டபுள் பாண்ட், அதை தவிர நமக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் அமினோ குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அமினோ குரூப் செகண்டரி அமினோ குரூப் இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ லைசர்ஜிக் ஆசிட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் நைட்ரஸ் ஆசிட் வி கெட் நைட்ரோசோ காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ லைசர்ஜிக் ஆசிட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் நைட்ரஸ் ஆசிட் வி கெட் அ நைட்ரோசோ காம்பவுண்ட். ஸோ இந்த நைட்ரோசோ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே ஒரு செகண்டரி அமினோ குரூப் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதில் வந்து நம்ம எத்தனை செகண்டரி அமினோ குரூப் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த ரெண்டு நைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு தெரியும் ரெண்டு நைட்ரஜன் இருக்கு. ஸோ ரெண்டுமே செகண்டரி அமினோ குரூப்பா இல்லை எத்தனை அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம அசிட்டைலேஷன் ஆர் பென்சாயிலேஷன் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு மோனோ அசிட்டைல் டெரிவேட்டிவ் அல்ல ஒரு மோனோ பென்சாயில் டெரிவேட்டிவ் தான் கிடைக்குது. ஸோ மோனோ அப்படிங்கும்போது 1 தான். ஸோ 1 அப்படின்னா நமக்கு ஒன்லி 1 செகண்டரி அமினோ குரூப் தான் நமக்கு இங்க வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து NCH3 நைட்ரஜன் அப்படிங்கறது நமக்கு ஸ்ட்ரக்சர்ல இருந்து தெரியும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் எழுதிடலாம். ஸோ டிஸ்டிலேஷன் வித் KOH it eliminates a molecule of methylamine. ஸோ நம்ம வந்து KOH கூட வந்து நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணோம், ரியாக்ட் பண்ணோம் அந்த மாலிகுல அப்படின்னா நமக்கு வந்து மெத்திலமீன் வந்து வெளியில போகும். அந்த ரியாக்ஷன்ல நமக்கு பை ப்ராடக்டா கிடைச்சது அப்படின்னா அங்க வந்து இந்த மாதிரி ஒரு குரூப், அதாவது டெர்ஷரி நைட்ரஜன் கூட ஒரு CH3 வந்து பாண்டா இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ NCH3 குரூப் வந்து நமக்கு லைசர்ஜிக் ஆசிட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா COOH குரூப்போட டெஸ்ட். ஸோ நமக்கு தெரியும் ஒரு COOH குரூப் வந்து இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆசிடுக்கு வந்து பெஸ்ட் டெஸ்ட் எப்பவுமே ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்றதுதான். ஸோ லைசர்ஜிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் அன் அல்கலி டு ஃபார்ம் எ மோனோசோடியம் சால்ட். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து மோனோசோடியம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு அல்கலி ஆட் பண்ணுவோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அல்கலி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சோடியம் வந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து COONA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் நமக்கு வந்து மோனோசோடியம் சால்ட். ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சோடியம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரே ஒரு COH குரூப் தான் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் டெஸ்ட் நம்ம ஆசிட் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்கஹால் கூட எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கேயுமே ஒரு மோனோ எஸ்டர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒன்லி 1 COOH குரூப் இஸ் பிரசன்ட் இன் லைசர்ஜிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டபுள் பாண்டுக்கு என்ன டெஸ்ட் நம்ம கொடுப்போம்? யூஸ்வலாவே நம்ம சிம்பிள் டெஸ்ட் வந்து ஹைட்ரோஜனேஷன் தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ண போறோம். இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க, C16H16. ஸோ 16 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணும்போது ஒரு மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல நமக்கு என்ன கிடைக்குது? C16H18N2O2. ஸோ 18 சொல்லும்போது 16 to 18. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நமக்கு ஆட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஒரு டபுள் பாண்டோட ரெண்டு சைட்ல நமக்கு வந்து ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம பண்ணி நம்ம இன்னும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீப்பாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நான் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்முடைய வீடியோஸ்ல வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், அந்த ஃபேமிலி வந்து பெருசாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷனுக்குள்ளாடி போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம வந்து ஃபியூஸ் பண்ண போகிறோம் லைசர்ஜிக் ஆசிட். ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க. 3,4 டைமெத்தில் இண்டோல் கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 மெத்தில்
5 அமினோ நாப்தலின் ஒரு ரியாக்ஷன் ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அப்புறம் மெத்தில் அமீன் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து 2 கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இண்டோல் அண்ட் நாப்தலின் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டியூஷன்ஸை தவிர நம்ம பார்த்தோம்னா நமக்கு இது வந்து இண்டோல் நியூக்ளியஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாப்தலினோட நியூக்ளியஸ். ஸோ இண்டோல் அண்ட் நாப்தலின் நியூக்ளியஸ் வந்து நமக்கு லைசர்ஜிக் ஆசிட்ல இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மெத்திலமீன் அண்ட் 3,4 டைமெத்தில் இண்டோல். ஸோ மெத்திலமீன் அண்ட் 3,4 டைமெத்தில் இண்டோல் இந்த ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம். நைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே தெரியும் 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் நமக்கு லைசர்ஜிக் ஆசிட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒன்று வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட டிஸ்டிலேஷன் பண்ணும்போது மெத்திலமீனா வந்து NCH3 இருக்கக்கூடியது வந்துருது. ஸோ 1NCH3 வந்து எலிமினேட்டட் அஸ் மெத்திலமீன் அண்ட் த அதர் வந்து NH அது வந்து இங்கே வந்து இந்த பார்த்தீங்களா 3,4 டைமெத்தில் இண்டோலா நமக்கு வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த காம்பவுண்ட் 1-மெத்தில்-5 அமினோ நாப்தலின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் எங்கேருந்து வந்திருக்கும்? ஸோ இந்த இண்டோலோட நைட்ரஜன் தான் இதுவும். ஸோ இது வந்து புதுசாக ஒரு நைட்ரஜன் கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் தெரியக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிங் வந்து அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இதில் கீழே வந்து NH நமக்கு இருக்குது. சிமிலர்லி இந்த காம்பவுண்டில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரிங் இருக்குது, அதுக்கு கீழே NH2 நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் இந்த காம்பவுண்டோட இந்த நைட்ரஜன் எக்ஸ்டென்ஷன் தான் இங்கேயுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரிங் கூட இருக்குது அந்த காம்பவுண்டில் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ 1, 2 ஸோ இந்த ரிங் சேம் தான். ஸோ 3 ரிங் வந்து நமக்கு லைசர்ஜிக் ஆசிட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு ப்ரூஃப் வந்து கொடுக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ லைசர்ஜிக் ஆசிடை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் தான் பண்ண போகிறோம் வித் நைட்ரிக் ஆசிட் விச் கிவ்ஸ் எ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். அண்ட் இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து சோடா லைம் கூட டிஸ்டில் பண்ண போகிறோம். நமக்கு வந்து கியூனோலின் கிடைக்குது. ஸோ கியூனோலின் கிடைக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து கியூனோலினோட ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அது எப்படி வருது அப்படின்னு நம்ம சிந்தசிஸ் படிக்கும்போது கிளியராக வந்துடும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஒரு 4th ரிங் கூட இருக்குது. இந்த அபோவ் திஸ் 3 ரிங்ஸ் நமக்கு இன்னும் ஒரு ரிங் வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கிளியர் பண்ணுது. ஸோ அதை தான் நம்ம இந்த 2 பாயிண்ட்ல சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 6th ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு வந்து 3 ரிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல நமக்கு 1 more ரிங் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கெஸ் பண்றோம். ஸோ இந்த 3 ரிங்ஸ் above that 1 more ring இதில் NCH3 இருக்கு அப்படின்னா இது கூடவே ஒரு COOH அண்ட் ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ ஃபைனலி நமக்கு லைசர்ஜிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரும் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிந்தசிஸ் வந்து பண்ண போறோம். ஸோ சிந்தசிஸ் தான் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷனுக்கும் ஃபைனல் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிந்தசிஸ் நம்ம பண்ண போறோம். அதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது ஸ்டார்டிங் காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N-benzoyl 3-beta carboxyethyl dihydroindole. So N-benzoyl 3-beta carboxyethyl dihydroindole. So indole நமக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் மிஸ் ஆகுது. ஸோ dihydroindole. N-ல benzoyl இருக்கு. ஸோ 3rd பொசிஷன்ல ஆல்பா பீட்டா. ஸோ பீட்டா கார்பாக்சிஎத்தில். ஓகேவா. N-benzoyl 3-beta carboxyethyl dihydroindole. ஓகேவா. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம வந்து இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஹைட்ராலிசிஸ் வித் SOCl2 அண்ட் AlCl3 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரிங் க்ளோஷர் நடந்துட்டு நமக்கு இங்க ஒரு டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து புரோமின் அண்ட் இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து NHCH3 அப்படிங்கிற ஒரு குரூப், அதாவது நமக்கு NCH3 வேணும் இல்லையா, அந்த குரூப் வந்து நமக்கு இதுல இருக்குது. இந்த NCH3 குரூப் இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல அட்டாச் ஆயிட்டு நமக்கு ஒரு மிக்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. அண்ட் இது நம்ம வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எத்திலீன் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எத்திலீன் குரூப் அப்புறம் இந்த கீட்டால் குரூப் அண்ட் இந்த பென்சால் குரூப் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆயிடுது. ஸோ ஆகி நமக்கு இந்த பென்சால் குரூப் ஹைட்ராலிசிஸ் ஆயிட்டு பென்சாயிக் ஆசிட் போயிட்டு நமக்கு NH கிடைச்சிடுச்சிங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகி இங்கே வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாண்ட் எல்லாமே ஹைட்ராலிசிஸ் ஆகி இது எல்லாமே பிரேக் ஆகி நமக்கு டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு வந்து 4th ரிங் ஆட் ஆயிடுச்சு. ஸோ 4th ரிங் பார்த்தீங்க அப்படின்னா கியூனோலினோட ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருக்குது. ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து 7th ஸ்டெப்ல வந்து நம்ம 7th பாயிண்டா நம்ம வந்து சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த
ரியாக்ஷனில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ண போகிறோம், அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, COCH3 குரூப் வந்து இந்த ஹைட்ரஜன் கூட வந்து ஆட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது இந்த கீட்டோ குரூப் வந்து நமக்கு ஆல்கஹாலிக் குரூப்பா OH வந்து கன்வெர்ட் ஆகுது. நான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த OH குரூப்பை வந்து COOH குரூப்பா வந்து மாற்ற போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், SOCl2 NaCnHCl and H+H2O இது வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த OH குரூப் வந்து COOH வந்து மாறுது. அண்ட் நமக்கு இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்து மிஸ் ஆகுது லைசர்ஜிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர்ல. ஸோ டீஹைட்ரஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ நமக்கு லைசர்ஜிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர், அதாவது லைசர்ஜிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு சிந்தசிஸ்ல. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் எலூசிடேஷன் ஆஃப் லைசர்ஜிக் ஆசிட். அண்ட் ஃபைனலி the structure of lysergic acid is confirmed from its synthesis. ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்முடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.